ஒளிபரப்ப உதவுபவர்கள் மாதரசி குடும்பத்தினர், சென்னை. இன்ஃபன்ட் ஜூட் இவரின் பிறந்த நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் மற்றும் தொடர்ந்து இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மே மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை சிறப்பு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளில் திருச்சபையானது திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு இவர்களின் விழாவை கொண்டாடுகிறது. வழக்கமாக நாம் ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்பாக சிறிதளவு இடத்தை நாம் பள்ளம் எடுத்து அதில் 5 அல்லது 7 அல்லது 9 அல்லது 12 செங்கற்களை வைப்பது உண்டு. இது அடித்தளத்திற்கு பயன்படுத்தப்படுகிற கற்கள். இவற்றின் மேல்தான் நாம் விரும்புகின்ற இல்லத்தை அமைக்கிறோம். அதுபோலவே திருச்சபை என்கின்ற இந்த மாபெரும் இல்லமானது 12 திருத்தூதர்கள் என்கின்ற செங்கற்களை அடிப்படையாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த 12 பேரிலே இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற பிலிப்பு, யாக்கோபு இந்த இருவரும் அடங்குவர். வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று சொல்வார்கள். இவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து இந்த திருச்சபையை வளரவிட்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு இவர்களைப் போலவே ஓரளவுக்கு இவர்களை பின்பற்றி வாழ தேவையான அருளுக்காக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இத்திருப்பலியில் நாம் தகுதியோடு பங்கேற்க நம் தவறுகள், பலவீனங்கள், பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டலால் ஒரே திருமகன் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேற்றையடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு, கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களில் தூயவர் நீரே, உம் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 14, வசனங்கள் 6 முதல் 14 வரை. இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னில் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன்.
இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சிறந்த படை தளபதி ஒரு போரிலே வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக, எப்படியும் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய சூழலில் இருந்தார். அவர் தனது படைகளை ஒரு சக்தி வாய்ந்த எதிரிக்கு எதிராக அனுப்பவிருந்தார். எதிரியின் ஆட்கள் தன் ஆட்களை விட அதிகமானவர்கள். அவர் தன் வீரர்களை படகுகளில் ஏற்றிக்கொண்டு எதிரியின் நாட்டிற்கு பயணத்தை மேற்கொண்டார். பின்னர் அனைத்து படை வீரர்களையும் அவர்கள் கொண்டு சென்ற போர்க்கருவிகளையும் இறக்கிவிட்டார். அவர்கள் கப்பலில் இருந்து இறங்கியவுடனே அந்த படை தளபதி படை வீரர்களை பார்த்து, நாம் வந்த அந்த கப்பல்களை எரித்து விடுங்கள், கடினமான ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவர்களை ஏற்றி வந்த கப்பல்களை எரித்து விடுகின்றார்கள். பின்னர் தனது வீரர்களை நோக்கி இந்த படை தளபதி சொல்லுகிறார், படகுகள் எல்லாம் எரிந்து விட்டன. நாம் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த இடத்திலிருந்து நம்முடைய இடத்திற்கு செல்ல முடியாது. இப்போது நமக்கு வேறு வழியே இல்லை. ஒன்று நாம் வெல்வோம், இல்லை என்றால் வீழ்வோம் என்று சொன்னார். போரினுடைய முடிவு ஆச்சரியமாக இருந்தது. எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தாலும் அந்த போரிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு திருச்சபையானது இயேசுவின் போர் வீரர்களாக செயல்பட்ட இருவரை நமக்கு முன்பாக வைக்கிறது. புனித பிலிப்பு, புனித யாக்கோபு. இந்த இருவருடைய விழாவினை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே கிறிஸ்துவிடமிருந்து இவர்களை விலக்கி வைத்திருந்த அனைத்தையும் எரித்துவிட்டு, இவர்கள் இயேசுவை பின்பற்றுவதிலிருந்து பின்வாங்காமல் அதற்குரிய ஆதாரங்களையும் துண்டித்து வைத்துவிட்டு, எப்போதும் இயேசுவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற தீவிர ஆசையை இவர்கள் கொண்டிருந்தார்கள். புனித பிலிப்பை பற்றி பேசுகிற போது, இவர் பெத்சாய்தாவை சேர்ந்தவர், இயேசுனுடைய முதல் சீடர்களில் ஒருவர். என்னை பின் செல் என்று இயேசு இவரை தேர்ந்து கொண்டார். இயேசுவை இவர் பின் சென்ற பிறகு தனக்கு கிடைத்த இந்த மாபெரும் பாக்கியம், பேறு பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி நத்தானியேலை இயேசுவிடம் கொண்டு வந்தவர் இவர்தான். பிறகு அற்புதமாக மக்களுக்கு உணவளிக்கும் முன்பாக இயேசு பிலிப்பை பார்த்து கேட்ட கேள்வி, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம்? அதற்கு பிலிப்பு, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்று பதிலளித்தார். பிறகு ஒரு முறை வழிபாட்டுக்காக கிரேக்கர்கள் சிலர் இயேசுவை சந்திக்க வந்தபோது அவர்கள் பிலிப்பை சந்தித்தார்கள். ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். பிலிப்பு அவர்களை அந்திரியாவிடம் அழைத்து சென்று செய்தி சொல்ல, இயேசுவிடமும் அந்த செய்தியானது சொல்லப்படுகிறது. இறுதியாக ராவுணவு நேரத்திலே பிலிப்பு இயேசுவிடம், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே எங்களுக்கு போதும் என்கின்றார். இவ்வாறு இயேசுனுடைய பணியிலே அவரோடு மிக நெருக்கமாக வாழ்ந்தவர்தான் புனித பிலிப்பு. புனித யாக்கோபு யூதா ததேவின் சகோதரர், இயேசுவின் உறவினர். இவருடைய தாயும் நமது அன்னை மரியாவும் அக்கா தங்கை உறவு. எருசலேம் நகரத்தினுடைய முதல் ஆயராக இவர் இருந்தார். எருசலேம் திருச்சபையின் தூண் என்று இவர் அழைக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டு நூல்களிலே ஒரு நூலின் ஆசிரியர் புனித யாக்கோபு திருமுகம். இதில் காணப்படுகிற 5 அதிகாரங்களிலும்
நம் கிறிஸ்துவ வாழ்வுக்கு தேவையான மிக முக்கியமான கருத்துக்களை தருகிறார். பிறர் அன்பு, நாவடக்கம், விசுவாசத்தின் ஆற்றல், பிறருக்கு உரிய மதிப்பு கொடுத்தல், ஜெபத்தில் பற்று ஆகிய கருத்துக்கள் இவருடைய திருமுகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, பிலிப்பை போல நாமும் இயேசுவிடம் பிறரை அழைத்து வரக்கூடிய கடமை நமக்கு தரப்பட்டுள்ளது. அதே வேளையிலே ஏழை எளியவரில், துன்புறுவோரில் அந்த கடவுளை நாம் காண வேண்டும். யாக்கோபு நமக்கு அறிவுறுத்துவது போல செயலற்ற செத்த விசுவாசத்தை கைவிட்டு நற்செயல்களால் நம்பிக்கை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த இரு புனிதர்களைப் போல நாம் இயேசுடைய அழைப்பை ஏற்று நம்மை கிறிஸ்துவிடமிருந்து விலக்குகின்ற அனைத்தையும் எரித்துவிட்டு கிறிஸ்துவுக்கும் அவருடைய இறை ஆட்சிக்கும் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற எரியாத ஆசையை நாம் அனைவரும் கொண்டிருக்க வேண்டும். அதற்காக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் நமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை குரல் எழுப்பி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக மே மாதம் 7ஆம் தேதி முதல் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கவிருக்கிற அனைத்து கர்தினால்களையும் சிறப்பாக ஆசீர்வதியும். இக்கால திரு அவையை திறம்பட வழிநடத்தி செல்லக்கூடிய ஞானமும் விவேகமும் உள்ள திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை அவர்களுக்கு தாரும். எங்கள் ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய அன்னையினுடைய திருத்தலத்திலே நம்பிக்கையோடு கூடிய உமது அன்னையினுடைய அன்பு பக்தர்கள் அனைவரோடும் திருவையானது அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும், எங்கள் குடும்பங்களில் மரித்த அனைவரையும் ஒளிமிக்குமுடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித பிலிப்பு, புனித யாக்கோபு ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். விண்ணக தந்தை நம் அனைவருக்கும் அறிமுகப்படுத்துகின்றவர் இவர். இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரோடு நாங்களும் திருமகன் உம்மை கண்டு நிலை வாழ்வடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையை தாய்மார்களுடைய அன்னையருடைய தினமாக உலகம் கொண்டாடுகிறது. எனவே முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் அன்னையருடைய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மாதரசி குடும்பத்தினர், சென்னை. இன்ஃபன்ட் ஜூட் இவரின் பிறந்த நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் மற்றும் தொடர்ந்து இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி